இது ஐக்கியா டூர் பார்ட் 4. இந்த பிளேட்ஸ் எல்லாம் 90 சென்ட்ஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2, 3 கடையில சாப்பிட போறப்போ, அங்க இந்த ஐக்கியா பிளேட்ஸ் யூஸ் பண்றத பார்த்துருக்கேன். இது அவங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ல ஒண்ணு கூட. கிச்சன் பிளேட்ஸு, பவுலு எல்லாத்தையும் கலர் கோஆர்டினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இவங்களோட டாய்லெட் ஆக்சஸரீஸ் எல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லா, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. இந்த டைம் நெறைய கண்ணாடி இருந்தத பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் டிப் ஒண்ணு சொல்றேன். நம்ம ரூம் கொஞ்சம் சின்னதா இருந்தா, அந்த ரூம்ல நெறைய மிரர் எலிமெண்ட்ஸ் இருந்தா, அந்த ரூமே ரொம்ப பெருசா தெரியும்னு சொல்வாங்க. ஐக்கியால பிளான்ட்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஆலோவேரா பிளான்ட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாங்குனேன். அந்த செடி நல்லா பெருசா வளர்ந்துச்சு. மத்த கடைய கம்பேர் பண்றப்போ, இங்க செடி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரோசன் யோகர்ட் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன். நீங்க ஐக்கியா மெம்பரா இருந்தீங்கன்னா, அவங்க லாயல்டி புரோகிராம் மூலமா ஒரு நாளைக்கு 2 ஃப்ரீ காஃபி வரைக்கும் வாங்கிக்கலாம். இது ஸ்டோர் டு ஸ்டோர் டிஃபர் ஆகும். ஐக்கியாவோட ஹோம் கண்ட்ரி ஸ்வீடன்னால அவங்க நிறைய ஸ்வீடன் சாக்லேட்ஸ், பிவரேஜஸ், குக்கீஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இதை நிறைய பேர் விரும்பியும் வாங்குறாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப எல்லாம் பொருள் வாங்கல. ரொம்ப தேவைப்படுற பொருள் சிலது மட்டும் தான் வாங்கினேன். இதோட ஐக்கியா டூர் வீடியோஸ் எல்லாம் முடியுது. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.